ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் இப்படி செஞ்சு பாருங்களேன், வேண்டான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இது மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே முழு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வரமிளகா சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும், வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. மசாலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம். முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் மசாலா எல்லா பக்கமுமே போகும். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மூடி வச்சிடலாங்க. நம்ம போட்டிருக்க உப்புலேயே அது நல்லா தண்ணி வரும். அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி மட்டும் இருக்குது. இது ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா தண்ணி பூரா வத்திரும். தண்ணி நல்லா வத்திருச்சு. இது சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி எப்போ செஞ்சால் இப்படி தான் செய்வீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.